ஐயோ அம்மா! ஏய் யாரு நீ? ஏன் புருஷன் மேல கை வைக்கிற? ஏண்டி என் புருஷன் உனக்கும் புருஷனா? என்னடி உன் புருஷன் புருஷங்கிற? சித்ரா நீயா? சிலுக்கு போயா. யோ இங்க வாயா. நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு சிலுக்கு கேக்குதா? விட்டுமா இப்படி கட்டின புருஷனை காலரை புடிச்சு தூக்குறிய? இது என்னையா நியாயமா? உன்னை வேலையை விட்டு தூக்குனாங்களே அதை விட இது பரவாயில்ல. யோ அதை விட இந்த பணம் எப்படி உனக்கு வந்துச்சு? இது நம்ம பணம் தாமா. நம்ம பணமா? நம்ம பணம்னா இந்த கட்டல்ல ஏன் இருக்கு? சொல்லு. நீ சொல்றியா இல்லையா? சொல்லு. ஐயோ. சொல்லுயா சொல்லு. யார் பணம் எப்படி வந்துச்சு? சொல்லு. இன்னைக்கு நீ சொல்ற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. சொல்லியாங்கறல்ல. சொல்லு. எப்படி வந்துச்சு? சொல்லு. யார் இவ? சொல்லுயா. சொல்லுயா. என்னையா சித்ரா? சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? பணம் எப்படி வந்துச்சு? சொல்லு. என்கிட்ட போய் சொல்றியா? சொல்லு. என்ன ஃப்ராட் பண்ற? சொல்லுயா. ஐயோ ஒழுங்கா சொல்லு. இந்த பணம் யார் பணம்? சொல்ல போறியா இல்லையா? நம்ம பணம் தான். இப்ப நீ சொல்ல போறியா இல்ல நான் சொல்லட்டுமா? யார் பணம் இது? உள்ள வாங்க. வாங்க போலாம். நீங்க எப்படி? இதோ நிக்கிறாங்களே இந்த அம்மா ஃபுட் டெலிவரி பண்றதுக்கு அட்ரஸ் கொடுத்தது ஞாபகம் இருக்கா? அது எப்படி ஞாபகம் இருக்கும்? வாங்க நடியில சார் யாருன்னு சாருக்கு மறந்து இருக்கும். ஏண்டா ராஸ்கல், அஸ்வின் கிட்ட 1 லட்சத்தை வாங்கிட்டு எங்க சரக்கு குவாலிட்டி இல்லைன்னு சொல்றியா? கொன்றுவேன் உன்னை. என்னது 1 லட்சமா? அது எப்ப? ஓ அதையும் இவர் உங்ககிட்ட சொல்லலையா? ஏயா பொண்ணு அதுக்குதான் வேலையை விட்டு தூக்குனாங்க. அதுக்கப்புறமும் என் அண்ணி ஏமாத்தி 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கான். ஏய் இந்த பணம் எங்களுக்கு தானே? இது ஏன் பணம்? இது ஏன் பணம்? ஏன் புருஷன் எனக்கு தள்ளியா? என்ன ஓ புருஷனா? அடிச்சேன்னு வெச்சுக்க மூஞ்சி முகரெல்லாம் பேந்துக்கும். ஓ புருஷனா? ஏன் பணம் இது? ஏன் பணம் இது? நான் தர மாட்டேன். ஏன் பணமா? யோ சொல்லியா? எல்லாமே சொல்லுவாரு. அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுவாரு. நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கோம். ஏய் ஒழுங்கா உண்மையா ஒத்துக்கோ. எங்க பணத்துல 1 ரூபாய் குறையாம எங்க கைக்கு வரணும். நான் தர மாட்டேன். என்னையா சொன்ன? பணத்தை கொடுத்துருவியா? நீ மாடி அடச்சி நிறுத்து. உங்க பஞ்சாயத்தெல்லாம் அப்புறமா பாத்துக்கோங்க. மரியாதையா எங்க பணத்தை எங்க கிட்ட கொடுங்க. சொல்றாங்கல்ல எட்ரா எட்ரா. சார் தரேன் சார் தரேன் சார் தந்துடுறேன் சார். ஐயோ சார் இந்தாங்க சார். வாமஹா ஒரு நிமிஷம் இருங்க. நான் கேட்கறதுக்கு மட்டும் உண்மையை சொல்லிட்டா நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். இந்த வேலையை நீ யார் கூட கூட்டு சேர்ந்து பண்ணிருக்க? யாரு உனக்கு பிளான் போட்டு கொடுத்தது? இப்ப உண்மையை சொல்றியா இல்ல? வேண்டாம் மேடம் வேண்டாம் மேடம். யாரும் இல்ல மேடம், நான் மட்டும்தான். என்ன வேலையை விட்டு தூக்குன கோவத்துல பழிவாங்க இப்படி பண்ணிட்டேன். வேற யாரு கூடயும் கூட்டல மேடம். என்ன படிச்சிருங்க மேடம், படிச்சிருங்க மேடம். சித்ரா அந்த 1 லட்சத்தை மறந்துடாதீங்க. அதோட இந்த வீடு யார் பேர்ல இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஐயோ போற போக்குல கோத்து விட்டு வேற போறாங்களே. இவ இன்னும் என்ன பண்ண காத்திருக்காளோ? இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து என்ன பொங்க வைக்க போறாளுங்க. ரெடி ஆயிக்கணும் கணேசா. சிலுக்கு சித்ரா சித்ரா சிலுக்கு. கிட்னியை வித்தாவது 10 லட்சம் கொடுத்தாதான் வீட்டுக்கு போக முடியும். பணத்துக்காக கிட்னியை வித்தாலேன்னு கவலைப்படுறதுக்கும் எனக்குன்னு யாரும் இல்ல. என்ன பெத்த தாய்க்கே பண பேய் பிடிச்சிருக்கு. பணம் எல்லாமே பணம் தான்.
பொணமா போனா கூட நெத்தியில வைக்கிறதுக்கு 1 ரூபாய் வேணும். வயித்துல சுமக்கிறதுல இருந்து வாய்க்கரிசி போடுற வரைக்கும் பணம் தான் எல்லாமே. ஹாஸ்பிட்டல கண்டுபிடிக்கிறேன், கிட்னியை விக்கிறேன், 10 லட்சம் சம்பாதிக்கிறேன். உயிரோட வாழ்றதுக்கு ஒத்த கிட்னி போதும். ஆனா மானத்தோட வாழ இங்க பணம் தான் வேணும். எப்படி இருக்கான்னு பாத்தீங்களா இந்த ஆளு? தப்பான வழியில வந்த பணம் தான். இருந்தாலும் அவனுக்கு கிடைச்ச பணத்துல 1 ரூபாய் கூட பொண்டாட்டிக்க கொடுக்கணும்னு தோணல. ஷே, இவன்லாம் ஒரு மனுஷன். பணத்தை வச்சு பூஜை பண்ணதுக்கு தான் இப்ப 2 பேரும் சேர்ந்து அவனுக்கு சிறப்பா கொடை விழாவே நடத்துறாங்களே. வாங்கட்டும் விடு. என்னாச்சு மகா? முதல்ல அன்னைக்கு கால் பண்ணி பணம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கிளம்புவோம். உங்க போனை கொஞ்சம் தாங்க. இப்பன்னு பார்த்துச்ச ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கண்ணுல பட மாட்டேங்குதே. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. இவ வேற இப்ப எதுக்கு கால் பண்றா? இங்க பாரு, எனக்கு சும்மா சும்மா கால் பண்ணாத. பணம் இல்லாம வீட்டுக்குள்ள வராதுன்னு என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. பணம் இல்லாம நானும் வீட்டுக்கு வர மாட்டேன். அவங்க பெத்து பொண்ணு தானே நானு. எனக்கும் அந்த ரோஷம்லாம் இருக்கு. அண்ணி, பணம் கிடைச்சா அதான் நானும் சொல்றேன். பணம் கிடைச்சாதான் நான் அந்த வீட்டுக்கு வருவேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு என்ன தேடாதீங்க. ஐயோ அண்ணி, நான் சொல்றது கொஞ்சம் மெதுவா கேளுங்க. பணம் கிடைச்சிருச்சு அண்ணி. ஹலோ, கேக்குதா? பணம் கிடைச்சிருச்சு அண்ணி. மகா, நீ என்ன சொல்ற? நிஜமாவா? எப்படி கிடைச்சது? எங்க கிடைச்சது? இல்ல என்ன வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு ஏதாவது போய் சொல்றீங்களா? இல்ல அண்ணி, உண்மையாவே பணம் கிடைச்சிருச்சு. ரஞ்சிதா மேடம் கிட்ட அந்த கணேசனோட அட்ரஸ வாங்கி அவன் வீட்டுக்கு போய், அது ஒரு பெரிய கதை அண்ணி. நான் நேர்ல வந்து சொல்றேன் அண்ணி. மதி உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கா. நீங்க வீட்டுக்கு போங்க அண்ணி. நாங்க இப்ப பணத்தோட நேரா வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம். மகா, உண்மைதானே? நம்பலாம்ல? உண்மைதான் அண்ணி, நீங்க நம்பிக்கையோட வாங்க. வெயில் மண்டைய பொழக்குது. என்ன வெயில், என்ன வெயில். வெளியில போன சுருண்டு விழுந்துருவோம் போல இருக்க. என்ன நடப்பழகுறா? என்ன கௌரி, யோசனை பலமா இருக்குது. என்ன மிச்சம் இருக்கிற பணத்தை என்ன பண்ணலான்னு யோசிக்கிறியா? எல்லாம் என் நேரம்.